Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள் பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். இந்த இயக்கத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர் இல்லாத, அது மட்டுமல்ல 2023 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை இரட்டை இலை சின்னத்தை போட்டியிட்ட ஒரு நபர், சூரியமூர்த்தி என்கின்ற ஒரு நபர் தேர்தல் ஆணையத்திலே கொடுத்த மனுவின் மீது அதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அடுத்து இன்றைக்கு நடைபெற்ற தேர்தல் ஆணையத்துடைய விசாரணைகளே இன்றைக்கு தேர்தல் ஆணையம் மனுதாரர்கள், எதிர்மனுதாரர்கள் அவருடைய பதில் ஆட்சேபனையில் இருந்தால் அனைத்தையும் தாக்கல் செய்ய வேண்டும், அனைவருக்கும் கொடுத்து தாக்கல் செய்து 30ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு ஏதாவது ஆட்சேபனைகள் இருந்தால் 13ஆம் தேதிக்குள் இந்த ஆட்சேபனைகளை தெரிவித்த பிறகு இதை விசாரிப்பதாக தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திலே எந்த விசாரணையும் நடைபெறவில்லை. சூரியமூர்த்தி கொடுத்த மனுவின் மீது விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையத்திலே சூரியமூர்த்தி எனக்கு எதிர்த்தரப்பு தாக்கல் செய்த பதில் மனு உடைய நகல் எனக்கு வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு கால அவகாசம் கேட்டிருக்கின்றார். தேர்தல் ஆணையம் பொதுவாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிற அனைவரும் அவருடைய பதிலை சொல்லுங்கள், அதற்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் 13ஆம் தேதிக்குள் சொல்லுங்கள், பிறகு தேர்தல் ஆணையம் இதன் மீது விசாரணை செய்யும் என்று சொல்லப்படுகிறது. 13ஆம் தேதி நம்ம 19ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு பதில் மனு கொடுத்திருப்போம். அதுல என்ன சொல்லியிருக்கோம்? நான் சொல்லப்பட்டதெல்லாம் இதுதான். சூரியமூர்த்தி என்பவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் இல்லை. இரண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் 2021 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை வைத்து போட்டியிட்டவர். எம்ஜிஆர் மக்கள் கட்சி என்ற கட்சியில் சார்பாக போட்டியிட்ட ஒரு நபர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி விஷயங்களை பற்றி கேள்வி கேட்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? எந்த தகுதியும் இல்லை. இந்த மனுவை ஆரம்ப கட்டத்திலேயே நிராகரிக்கப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம். இதுதான் எனக்கு பதில். எடப்பாடியார் தலைமையில் தான் அதிமுக, எடப்பாடியார் தலைமையிலான ஒரே அதிமுக தான், எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அதிமுக தான் ஒரே அதிமுக தான், வேற எந்த அதிமுகவும் இல்லை. அடுத்தது எப்போ தேர்தல் ஆணையம் 13ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு மனு பதில், அதுக்கு ஆட்சேபனை எல்லாத்தையும் தாக்கல் செய்யும், பிறகு தேர்தல் ஆணையம் விசாரிப்பதாக மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் ஒன்றிணைப்பு வாய்ப்பு இருக்காங்க. இந்த வழக்கு, இந்த மனு ஆரம்ப கட்டத்திலே நிராகரிக்கப்பட வேண்டிய மனு என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாதம்.